Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 14வது நாளில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். பேராவூரணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் சிலை அருகே திரண்டுள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் புரட்சி தமிழருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தினுடைய 14வது நாளாக தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி சட்டமன்ற தொகுதி பெரியார் சிலை அருகே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அவருடைய வாகனம் கவர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான பெண்கள் பூரண கும்ப மரியாதையோடு இந்த உற்சாக வரவேற்பு அளித்ததை பார்க்க முடிந்தது. அதே போன்று எழுச்சியான ஒரு கூட்டம் இந்த பகுதியில் பேராவூரணி இந்த பகுதியை குளிர்கிற விதமாக மிகப்பெரிய அளவில் மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. மக்கள் கட்டத்திலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகை வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 2011 முதல் 21 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த பகுதியிலே மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை செய்து கொடுத்திருக்கிறது. பேராவூரணிக்கு கலை அறிவியல் கல்லூரி 2013 கொண்டு வரப்பட்டது. மல்லிப்பட்டினம் புதிய மீன்பிடி துறைமுகம் 63 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே 2018 கட்டி கொடுக்கப்பட்டது. பேராவூரணிக்கு புதிய நீதிமன்றம் வழங்கப்பட்டது. பெருமகளூர் அதாவது வளையன் வயல் பகுதிக்கு 168 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புக்கு 15 கோடியே 96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே வழங்கப்பட்டது. பெருமகளூர் பேராட்சி நகர மக்களுடைய குடிநீர் பிரச்சனைக்கு தீர்க்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அரசு 3 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை 95 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டி கொடுத்தது. பெருமகளூர் பேரூராட்சி பட்ட காடு மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்க்க அதிமுக அரசு 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டி கொடுத்தது. பேராவூரணி தொகுதிக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தை கழக அரசு கொண்டு வந்தது. 123 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே 82 சாலைகள் 13 உயர்மட்ட பாலங்கள் கட்டி கொடுத்தது கழக அரசு. பூக்கொல்லை தொடங்கி அத்தானி வரை காட்டாற்றிலே குறுக்கே 6 பாலங்கள் கட்டப்பட்டது. பில்லங்குழி கட்டாறு பாலம் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அமைத்து கொடுக்கப்பட்டது. பின்னவாசல் அம்மையாண்டி இடையே காட்டாற்று பாலம் 3.1 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டி கொடுக்கப்பட்டது. பழைய நகரம் காட்டாற்று பாலம் 1.45 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், இடையாத்தி காட்டாற்று பாலம் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், வெங்கரை கோட்டைக்காடு காட்டாற்று பாலம் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், பேராவூரணி முழுவதுமாக தரைமட்ட பாலங்களே இல்லை என்கிற நிலையில் அதிமுக அரசு இந்த மக்களுக்கு செய்து கொடுத்தது. பேராவூரணி நகர மக்களுக்கு இருவழிச்சாலை அமைக்கப்பட்டு மழைநீர் வடிகால் அமைத்து கொடுத்தது. பேராவூரணி நகர் பகுதிக்கு மட்டும் தடையில்லா மின்சாரம் வழங்க 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே துணை மின் நிலையம் அமைத்து கொடுத்தது. அதே போன்று திருவத்தேவன் மற்றும் குறிச்சி ஆகிய பகுதிகளிலே 2.74 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே துணை மின் நிலையம் அமைத்து கொடுக்கப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மக்களுக்கு செய்து கொடுத்திருக்கிற மகத்தான திட்டங்களை பார்த்து இன்றைக்கு எழுச்சியோடு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இங்கே உற்சாக வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய இந்த உற்சாக வெள்ளத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வாகனம் கவர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார். பேராவூரணி மற்றும் திருச்சி தம்பரத்திற்கு புதிய காவல் நிலைய கட்டிடங்கள், ஒன்றைக்காடு பள்ளிக்கு புதிய கட்டிடம் 1.37 கோடி மதிப்பீட்டிலே, பேராவூரணி பெண்கள் பள்ளிக்கு 1.97 கோடி மதிப்பீட்டிலே கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது. பின்னவாசல் பள்ளிக்கு 1.17 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பள்ளி கட்டிடம், பெருமகளூர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு 2 கோடி மதிப்பீட்டிலே, செங்கமங்கலம் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு 1.60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில்
என பல்வேறு பள்ளிகள் இங்கே கட்டி பள்ளி கல்விக்கு வித்திட்டு பள்ளி கல்வியில ஏழை எளிய விவசாயிகளுடைய குழந்தைகள் படிக்க வழிவகை செய்தது கழக அரசு. சேதுபாவச்சத்திரம், மரக்காவலசை உள்ளிட்ட பகுதிகளில் 1.10 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பல்நோக்கு புதிய அரசு மருத்துவமனை கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது. அடைக்கத்தேவன் காட்டாற்றிலை குறுக்கே புதிய தடுப்பணை, பேராவூரணி புயல் பாதுகாப்பு கட்டிடங்கள் கட்டி கொடுத்தது. திருவத்தேவன் அண்ணா நகர் 1.60 லட்சம் மதிப்பீட்டில், விளமங்குளம் பகுதியில் 1.60 லட்சம் மதிப்பீட்டில் கட்டிடங்கள். அதே போன்று நாடியம் பகுதியில் 1.47 கோடி மதிப்பீடு, செந்தலை வயல் 1.26 கோடி மதிப்பீடு, குப்பைத்தேவன், செம்பியன் மாதேவிப்பட்டினம் ஆகிய பகுதியில் 1.20 கோடி மதிப்பீடு, திருவத்தேவன், சோமநாதம்பட்டினத்தில் ஒரு 2.35 கோடி ரூபாய் மதிப்பீடு என 10.40 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே 6 புயல் பாதுகாப்பு கட்டிடங்கள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. இயற்கை பேரிடரால் பாதிக்கப்படக்கூடாது, இங்கு இருக்கிற மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்டிடங்கள் அதிமுக அரசு கொடுத்திருக்கிறது. பேராவூரணி சேதுபாவச்சத்திரம் வேளாண்மை அலுவலக புதிய கட்டிடம் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், பேராவூரணி அரசு மருத்துவமனை சித்தா பிரிவிற்கு என புதிய கட்டிடம் இப்படி அதிமுக ஆட்சி காலத்திலே கட்டி கொடுக்கப்பட்டது. மணக்காடு நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளியாகவும், செந்தலை வயல் நடுநிலைப்பள்ளியை உயர்நிலைப்பள்ளியாகவும், இடையாட்சி நடுநிலைப்பள்ளியை உயர்நிலைப்பள்ளியாகவும் தரம் உயர்த்தப்பட்டது.